السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். மேலும் தன்னுடைய ஹபீபாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அழகான இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பரக்கத் என்றால் என்ன. பரக்கத் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு வார்த்தை. பரக்கத் என்றால் பரக்கத் தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பரக்கத் என்றால் பரக்கத்து தான். பரக்கத்துக்கு பதிலாக வேற எந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் அங்க வைக்க முடியாது. அப்போ இந்த பரக்கத்துன்னு சொல்லி சொன்னா நம்ம பரக்கத்துனா பரக்கத்துன்ற வார்த்தையோடு முடிச்சிடுறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது 5 விஷயத்தை பரக்கத்துன்னு சொல்லி சொல்றோம். ஒரு பக்கம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எதுனா ஒரு 2 விஷயத்தை சுப பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னா என்ன ரப்பு நல்லா வச்சிருக்கா. அதுவே அவன் எதுனா ஒரு விஷயத்துல அவனோட ரிஸ்க பிடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா என்ன ரப்பு கேவலப்படுத்திட்டா அப்படின்றதுக்கு ஆதாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபஜ்ர் என்ற சூறாவிலே சொல்லலாம். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூல் ரப்பி அக்ரமன். ஏதாவது 2-3 நியாமத்து கொடுத்துட்டோம். ஒன்னு பணக்காரனா ஆக்கணும், இல்ல அவனுக்கு பரக்கத்தான சாப்பாடு கொடுத்தோம். 3வது விஷயம் பரக்கத்தான மனைவியும் கொடுத்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல பரக்கத்தான மனைவி அமைகிறது ஒரு பெரிய பரக்கத். அந்த பரக்கத்தான மனைவி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டுக்கு வந்த முதல் முசீபத்து எது? அதுதான் என்று சொல்லணும். அதனால அந்த ஒரு விஷயம் பரக்கத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான். ஆனா அதுக்கு கீழுள்ள ஆயத்துல அதே ரப்பு சொல்றான் அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூல் ரப்பி அஹான். அதுவே வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அவனுடைய ரிஸ்க புடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா என் ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டான், என் ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான். அதனால ஒருபோதும் அவன் ரப்பை பற்றி புகழாமல் அவனை பற்றி எதுவும் கூறாமல் அவனுடைய வாய் ஒருபோதும் மடங்காது. அதனால ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் பரக்கத் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு தான் காசாகி கொடுத்திருக்கான். வயதில் பரக்கத், தன்னுடைய வயசுல வாழக்கூடிய காலத்தில ஆயுளுள்ள பரக்கத், அது எது? இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா குறிப்பாகி கொடுத்திருக்கான். நம்ம உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் 1000 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 62 அவ்வளவு இதுக்குள்ளதான். அவங்க என்ன இருந்து 1000 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை எங்களுடைய ரசூலுல்லாஹ் 63 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது மிகப்பெரிய பரக்கத் தான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரஹ்மத்தை கொண்டே தவிர நாங்க உங்களை இறக்கல. இந்த உலகத்துல இன்னைக்கு மனுஷனுக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன ரஹ்மத்தெல்லாம் கிடைக்குதோ ஒரு பக்கம் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இப்படியும் அடுத்து வைக்கலாம். ரஹ்மத் வேணும், ஒரு ரஹ்மத்தை கொண்டு கொடுனா ஒரு ரசூலை கொண்டு கொடு நடத்து. ரஹ்மத் வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ரசூலை கொண்டு எனக்கு எந்த பொருளா இருந்தாலும் கொடு. உன் ரசூல் இல்லாத பொருள் எனக்கு எதுவுமே வேணாம். இந்த காலத்துல நம்மளுடைய கண்குள்ள ரசூல் இல்லாத பொருள் எதுவுமே வேணாம்னு சொல்லி சொன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு ஓடை அளவுக்கு அவனுக்கு தங்கத்தை கொடுத்து விட்டு ஒரு பானை அளவு கொடுத்துட்டேன், தங்கம் பக்கத்துல இருக்கு, போதுமாப்பா, ஏன் ஒண்ணுதான் கொடுத்தீங்க, இன்னும் 2 சேர்த்து கொடுக்கறது அப்படின்னு. 2 கொடுக்க முடிச்சோன்னு சொல்லி சொன்னா 3வது ஏன் 2 தான் கொடுத்தீங்க, ஒரு 3ஓட சேர்த்து கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் 3 கொடுத்து முடிச்சா 4 கொடுத்து முடிச்சா 5 இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் பயான் எப்ப முடிக்கிறது? அப்ப இப்படி லைனா போய்கிட்டே இருக்கும். அவருடைய நஃப்சானியத் என்பது ஒருபோதும் மடங்காது. இதற்கு இந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு அழகான முறையில் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களில் அழகான முறையில் ஒருவர் ராபிபுல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள். பரக்கத்தினுடைய வார்த்தை பற்றி கூறும் பொழுது ஹுவல் கைருல் இலாஹியு அலா வஜ்ஹில்லாஹி லா யுஹஸ் அலா வஜ்ஹில்லாஹி லா யுஹ்ஸா என்று கூறுவார். அப்படி என்றால் பரக்கத் என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய அது ஒரு கைரு.
அதை நீங்கள் ஒருபோதும் சிந்திக்கவும் முடியாது, அதை நீங்கள் ஒருபோதும் எண்ணி முடிக்கவும் முடியாது. அதுதான் பரக்கத். எது 10 இருக்கக்கூடிய இடத்துல 50 உயர்ந்துச்சு, அது இல்ல பரக்கத். 10,000 இருந்தது, இந்த 10,000 இருந்தது, அது 10ல இருந்து 40 ஏறிடுச்சு, 50,000 வந்துருச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது பரக்கத் கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்தான், எந்திரித்தான், தூங்குனா, சாப்பாடு சாப்பிட்டான், தூங்கி எந்திரிச்சான், இதுவல்ல வாழ்க்கை, இதுவல்ல பரக்கத்தான வாழ்க்கை. பரக்கத்தான வாழ்க்கைக்கு காரணம் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன் உதாரணம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பரக்கத்தை பற்றி சொல்லும்போது 5 விஷயத்தை சொல்றான். முதலாவது மக்காவை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தான விஷயங்கள், அங்க எத்தனை மக்கள்கள் ஹஜ் செய்ய வராங்க, உம்ரா செய்ய வராங்க, இதை பற்றி எல்லாம் கூறுகிறான். இரண்டாவது விஷயம் கூறும் பொழுது மழை நீர். மூன்றாவது விஷயத்தை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு இரவாக லைலத்துல் கத்ரை குறிப்பாக சொல்கிறான். நான்காவது விஷயமாக ஜைத்துன் என்ற மரத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்றான். ஐந்தாவது விஷயமாக பைத்துல் முகத்தஸ் என்ற விஷயத்தை, பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த வீட்டை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்கிறான். இப்படி எல்லாம் பரக்கத்தினுடைய விஷயத்தை பொறுத்தவரை ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் 5 இடங்களை, 5 விஷயங்களை இந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பாக இருக்கிறான். பரக்கத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு வாழ்க்கை போதும் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவம் என்ன சொல்லி சொன்னா, ஸாஹிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறிய வயதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரமாக இருந்து பார்த்தார்கள். ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு முடிஞ்சதுக்கு பின்னால அவர்கள் வயதானதற்கு பின்னால அவர்களுக்கு ஒரு 50 வயசு ஆச்சு. 50 வயசு ஆனதுக்கு பின்னால தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணியாளர் கேட்டார்கள், அந்த பெண்மணி கேட்டார், என்ன உங்களுக்கு முடியெல்லாம் எல்லாம் ஒயிட்டாய் நிறைச்சு கிடக்கு, ஆனா என்ன அது நடுவில் புல்லா வச்ச மாதிரி இந்த இடத்துல மட்டும் கருப்பா கிடக்காது, ஏன் எப்படி, அது ஏன், என்ன காரணம் சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், நான் ஒரு முறை தெருவோரமாக விளையாடி கொண்டிருந்தேன், என்னுடைய சகோதரர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து என் தலையின் மீது அவர்களுடைய கையை வைத்து உன்னுடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், ஸாஹிப் இப்னு யஸீதுனுடைய மகன் என்று சொன்னேன். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை எடுத்துவிட்டு உனக்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று சொல்லி போய்விட்டார்கள். அதற்கு பின்னால் என்னுடைய நாயகம் கைவிட்ட இடம் தான் அது. என்னுடைய நாயகம் கைவிட்ட இடம் எப்பொழுதும் ஒருபோதும் அந்த இடம் எப்பொழுதும் அதாவது நிறைத்து போகாது, அது எப்பொழுதும் தாங்கியிருக்கும். நான் வஃபாத்தானாலும் அதற்கு பின்னால் அது அந்த முடி அப்படிதான் இருக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நாம் அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் ஹதீஸினுடைய நூல்களில் நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு பேர், அதுவும் ரொம்ப மஷ்ஹூரான பேர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சிறிய சம்பவம். அவர்கள் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பேர்ச்சப்பழத்துடைய மரத்தை எடுத்து வந்து, ஒரு பேர்ச்சப்பழம் அந்த ஒரு பையில வச்சு அது 4-5 பேர்ச்சப்பழம் இருக்கு. 4-5 பேர்ச்சப்பழம் எடுத்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கையில கொடுத்து, யா ரசூலல்லாஹ் இந்த பேர்ச்சப்பழத்தை கையில கொடுத்துட்டு எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய நெஞ்சில் வைத்து உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். துஆ செய்ததற்கு பின்னால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கனா வெளியே போனாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பைக்குள்ள கையை விடுவாங்க. அந்த பைக்குள்ள கையை விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அளவில்லாத அந்த பேர்ச்சப்பழம் வந்துகிட்டே இருக்கும், பரக்கத்தா உணவு எதிரா வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அது எது வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி, அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வரைக்கும் அது இருந்தது. அதற்கு பின்னால் அது காணாமாறி விட்டது. அதற்கு அவர்களிடத்தில் கேட்கப்படும், உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த உணவு பை நீங்க உங்களுக்கு 4 தானே இருந்தது, அது நீங்க எப்படி எங்க போனாலும் நீங்க எடுத்து சாப்பிடுறீங்களே, அதுக்குள்ள இருந்து பழங்கள் வந்துகிட்டே இருக்கு, அது எப்படி சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுனாங்க. அதில் இருந்து நான் சுமார் 200 தடவை அது கைவிட்டு நான் அது அந்த பையிலிருந்து நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஆனா ஒருபோதும் அந்த பையிலிருந்து ஒரு பழமும் குறையல, எதுவும் குறையல, கண்டினியூஸா எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த விஷயம் அவர்கள் கூறும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் அந்த பை தொலைந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த ஊரே 2ஆ இருக்கு. அப்போ அந்த நேரத்துல அவங்க அந்த விஷயத்துல இருந்ததுனால, அப்போ அந்த பையன் அவர்களை விட்டு காணாம போனதுனால, நான் குறிப்பா அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன்.
அப்போ அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான கவிதை சொல்வார்கள். அப்போ அவர்கள் அந்த இடத்துல அழகான ஒரு கவிதை சொல்வார்கள். லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி, மக்கள் அனைவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானது ஒரு கவலை, கஷ்டம் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு கவலை தான், எனக்கு ரெண்டு கவலை. என்ன கவலை? ஒன்னு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இரண்டாவது கவலை, யா ரசூலுல்லாஹ் கைப்பட்ட அந்த பை என்னை விட்டு போயிடுச்சு, அது எனக்கு இரண்டாவது கவலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாயகத்தினுடைய கைப்பட்ட அந்த பையும் பரக்கத்து, நாயகத்தினுடைய கைப்பட்ட அந்த பேர்த்த பழமும் பரக்கத்து, நாயகம் இந்த உலகத்திற்கே பரக்கத்து தான் என்று சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகத்துடைய வரலாறு அடக்கிக்கிட்டே போனால் என்று சொல்லி கியாமத்து நாள் வரைக்கும் சொன்னாலும் அதனுடைய நாட்கள் முடியவே முடியாது என்பதுதான் உண்மை என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்னு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.